நம்ம பிளாக் விடோ அக்கா கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஒரு சூப்பர் சில்சரா? நோ, என்னடா சொல்ற, சுயனோட தான் பேசுறியா அப்படின்னு நீங்க கேட்க வரது புரியுது. சாதாரண ஒரு மனுஷியா இருந்துட்டு எப்படி ஹல்க் கூட இல்ல இங்க அதை பத்தி நம்ம பேச வரல, எப்படி அவெஞ்சர்ஸ் மாதிரியான ஒரு தாறுமாறான டீம் கூட இத்தனை நாளா குப்பை கொட்டிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஃபைட்ஸ் வரும், ஜஸ்ட் அந்த கன்னை மட்டுமே வச்சு இவங்களால என்ன பண்ண முடியும்? அப்பனா நம்மளும் அவங்கள மாதிரி ட்ரைனிங் எடுத்தா பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கன்னை தூக்கிட்டு போனீங்கன்னா எந்த திசையில இருந்து ஷாட் அடி பண்ணணும்னு தெரியாது. சோ நம்ம நட்டாஷாக்கா நான் சாதாரண மனுஷி தானே, இவளால என்ன பண்ணிட முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம நட்டாஷாக்கா சும்மா ஒன்னும் பிளாக் விடோவா மாறல, சிவப்பு ரூமோட பயங்கரமான ட்ரைனிங்கால தான் மாறி இருப்பாங்க. நீங்க உள்ள போயிட்டு அங்க கதகளி ஆடிட்டு வர முடியாது, இல்ல கராத்தே பண்ணிட்டு வர முடியாது. உலகத்துல இருக்கிற எல்லா கலையிலயும் அவங்கள சிறந்தவங்களாக்கிட்டு தான் வெளியே விடுவாங்க. நீ சாவர நிலைமைக்கே போனாலும் சவுத்துல சம்பவம் பண்ணாம விட மாட்டானுங்க. அதனால நீ அந்த ரூமுக்கு போனா ஒரு மனுஷியாவே இருந்தாலும் சூப்பர் சோல்ஜர் சீரம் ஏத்தாத கேப்டன் அமெரிக்காவா மாறலாம். அதிகமான ஸ்பீடு, நார்மல் மனுஷங்களுக்கு இருக்கிறத விட அதிகமான எண்டுரன்ஸ், இப்படி எக்கச்சக்கமான பவர்ஸ் வாங்கலாம். நீங்களும் ரெட் ரூம் பக்கம் போறேன்ற மாதிரி போயிடாதீங்க, அப்புறம் உயிருக்கு அண்ணன் உத்தரவாதம் இல்ல பாத்துக்கோங்க. பிளாக் விடோக்கு அந்த ரெட் ரூம் ப்ரோக்ராம்ல இருந்ததுனால தான் சொல்றேன்.